சரி, இப்போ மேகதாது அணை விவகாரத்துக்கு சட்டமன்றத்தில் ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு தமிழக காங்கிரஸ் அரசு எதிராக நிக்குதா சார்? அப்போ தலைமை ராகுல் காந்திட்ட கொண்டு சென்று இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடலாம் சார். நல்ல கேள்வி. சரி, இப்போ நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை முழுமையா வாசிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னக்கூட்டி ஆட்சியில் அந்த மாதிரி முழுமையா வாசிக்கலங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒருவேளை விஜய் பாஜகவுடன் மிதமான போக்க கடைபிடிக்கிறதுனால தான் ஆளுநர் அந்த உரையை முழுமையா வாசிச்சாங்களா? இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பார்த்துட்டு திமுக தலைவரும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, தாவேகாவும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்குதா? இந்த நிலைப்பாடு என்ன? சரி, இப்போ மேகதாது அணை விவகாரத்துக்கு சட்டமன்றத்தில் ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு தமிழக காங்கிரஸ் அரசு எதிராக நிக்குதா சார்? நிச்சயமா எதிராக இல்லை. அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அமைச்சரே இன்னைக்கு காங்கிரஸ் அரசுக்கு எதிராக சொன்ன, கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய தலைவரும் நாங்கள் எங்கள் தமிழகத்துக்காக தான் நாங்கள் வாதாடுவோம், அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராகத்தான் இருப்போம் சார். அப்போ தலைமை ராகுல் காந்திட்ட கொண்டு சென்று இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடலாம் சார். நல்ல கேள்வி. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷமாக ராகுல் காந்தி பிரதமராக இல்லை. இது அரசு, இது அரசு விஷயம். இது கட்சி அல்ல. அரசுக்கு பிறகுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அது கட்சிக்கு வரும். இப்போ நாம் எங்கே எதை தொட்டால், எந்த சுவிட்சை தொட்டால் கரண்ட் வருங்கிறது, எந்த சுவிட்சை தொட்டால் லைட் வரும் தான் பார்க்கணும். தேவையில்லாத ஒரு சுவிட்சை தொட்டோம்னா பேனி வராது, கரண்ட் வராது. இப்போ நாம் ரெண்டு விஷயம். ஒன்று, ஒன்றிய அரசு நமக்கு எதிராக மேகதாட்டு விஷயத்தில் போகக்கூடாது. இன்னொன்று, அப்படி போனால் நாம் உச்சநீதிமன்றத்தில் போகணும். இந்த ரெண்டுக்கு பிறகு தான் அந்த பஞ்சாயத்துக்கு போகணும். பஞ்சாயத்துக்கு போனால் அவங்க ஒன்று கேட்பாங்க, நாம் ஒன்று கேட்போம். இப்போ இந்த மேகதாட்டுங்கிறது கர்நாடக விவசாயிகளே எதுக்குறாங்க. ஏன்னா கிருஷ்ணா சாகர் அணையிலிருந்து 1000 அடிக்கு கீழே தான் இந்த மேகதாட்டு இருக்குது. அது அடர்ந்த வனப்பகுதி, அங்கே சுற்றுச்சூழலுக்கு எதிராக இருக்கும். இது வீம்புக்குன்னு பம்புக்குன்னு மேகதாட்டை சொல்கிறாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஒகேனக்கலுக்கு அருகே ராசிமணலுங்கிற இடத்துல இந்த அணையை கட்டுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? பெங்களூருக்கு குடிநீர் தானே வேணும், நாங்கள் உங்களுக்கு குடிநீர் அங்கேருந்து தர்றோம். நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்கள் பொய் சொல்லி எங்களுடைய உரிமையை பறிக்காதீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது, நாளைக்கு நீங்கள் ராசிமணலில் வந்த பிறகு கூட்டு குடிநீர் திட்டம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஜப்பானுடைய திட்டம், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்த பொழுது அந்த குடிநீர் திட்டத்துக்கு ரொம்ப முயற்சி எடுத்தார், கலைஞர் ஆட்சி அது. அப்போ அது மாதிரி நமக்கு நிறையா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்துடைய சில பகுதிகளை சேர்த்து நமக்கு ஏன் வட ஆற்காடு உட்பட நாம் கூட்டு குடிநீர் கொண்டு வர முடியும். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த அந்த யோசனை, அந்த திட்டம் இன்னைக்கும் ஒகேனக்கல் மின்வாரியத்தில் அந்த திட்டம் இருக்குது. அந்த திட்டப்படியாவது நாம் செஞ்சோம்னா நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்த மேகதாட்டு அணையை தடுக்கலாம். இது ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனையாவது ஒன்றிய அரசு சொல்லலாம். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். நான் மட்டும் இல்லை, பிஜேபி உட்பட, திமுக உட்பட எல்லா கட்சியும் கொடுக்குது. இது எதுக்குறோம். அதே நேரத்தில் நாம் இப்போ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பிரதமரை வலியுறுத்தணும். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீர்வளத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகம் மேகதாடு கிடையாது. ரெண்டாவது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையாகிய அந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே மாதத்தில் கொஞ்சம் ஒரு 5 TMC இதை எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு இப்போ உடனே விடுவித்தீங்கன்னா அவர்களுக்கு மேட்டூரில் நீர் வரும், மேட்டூர் அணை திறக்கப்படும், விவசாயிகளுடைய வாழ்வும் மலரும். அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவது தான் இந்த தீர்மானம். இப்போ நாம் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய அதிகாரிகள் ஏற்கனவே சில விவரமான அதிகாரி இருந்தாங்க. இப்போ நம்முடைய அதிகாரிகளும் நம்முடைய அமைச்சரும் இந்த சமீபத்தில் நடக்க போகக்கூடிய அந்த நீர் வள கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு மேகதாட்டை நீக்கிறது மட்டுமல்ல, எங்களுக்கு உடனடியாக தண்ணீர் கொடுக்கணுங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பாஜக காலத்தில் ஷட்டரை மூடினாங்க, ஷட்டருங்கிறவரே மூடினார். இந்த இடத்துல நேர போய் எடியூரப்பாங்கிறவர் பிஜேபிக்காரரு மேகதாட்டுக்கே நேர போய் பூஜை போட்டார். ஆனால் இவர் தூரத்தில் இருந்தால் சிவகுமார் சொல்லிக்கிட்டார். இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்சி வரும் பொழுதும் அது காங்கிரஸோ பாஜகவோ ஜனதா தளமோ யாரா இருந்தாலும்
எல்லாருமே அவங்க மக்களுக்கு போராடுறதாக ஓட்டு வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு இதை தேவையில்லாமல் கொளுத்தி போடுறாங்க மேகதாட்டை. அதை கர்நாடக மக்கள் அவர்களை எதிர்க்கணும். ஏன்னா இது கர்நாடக சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது. அங்கே எந்த விவசாயமும் பண்ண முடியாது, கீழே இருக்குது. அதனால் இதை நாம் வலியுறுத்த வேண்டும். அந்த பிரதமர் மோடிகிட்ட வலியுறுத்தணும். ரெண்டாவது யார்கிட்ட வலியுறுத்தணும்? அதாவது நீர்வளத்துறை வலியுறுத்தணும். உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சட்ட ரீதியாகவும் போராடணும். ஏன்னா பல நேரங்களில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புனால தான் நமக்கு ஆணையம், வாரியம் இதெல்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியும். அதனால தான் நமக்கு இந்த அளவுக்காவது ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சு. இந்த 210 கூட இல்லாமல் ஆக்கிடுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய வேலை என்னன்னா, இன்னைக்கு பிரதமர் தான் அழுத்தம் கொடுக்கணும். அந்த கூட்டத்துக்கு நம்ம போய் அதை அழுத்தம் கொடுக்கணும். அதன் பிறகு அவர் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இங்கே இருக்குது, தாவேக ஆட்சி இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் தானாகவே கொண்டு வந்துடுறேன். நாங்கள் 2 பேரும் அழுத்தம் கொடுக்க முடியும். யார்கிட்ட கொடுக்க முடியும்? அகில இந்திய தலைமை நீங்களாவது பார்த்து சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லுங்கள்? அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்ட சொல்லுங்கள், இதை வந்து கைவிடுங்க, உடனடியாக தண்ணி கைவிடுங்கன்னு சொல்ல முடியாது. தண்ணீரை கொடுங்க, இமிடியேட்டாக கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே பாரத பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் 2-3 தடவை 11 TMC கொடுக்க சொல்லி உடனே கொடுத்தாங்க. அதே மாதிரி நீதிமன்ற உத்தரவும் நமக்கு ஆதரவாக இருந்துச்சு. அந்த மாதிரி நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2 முறை முன்னாள் பிரதமர் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போதும் நடந்துச்சு. அப்போ அந்த பிரதமராக இருந்து சொல்லும்போது அந்த மாநிலங்கள் கேட்கும். இப்போ திரு ராகுல் காந்தி பிரதமர் இல்லை, அதனால ராகுல் காந்தி சொல்ல முடியும், ஏன்னா ஒரே கட்சி. ஆனால் இதுதானே ஒழிய இதில் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் எந்த சிக்கலும் இல்லை. காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து தான் போராடுறோம். அதில் காங்கிரஸும் வேகமாக போராடுகிறது, நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். சரி, இப்போ நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை முழுமையாக வாசிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னக்கூட்டி ஆட்சியில் அந்த மாதிரி முழுமையாக வாசிக்கலைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒருவேளை விஜய் பாஜகவுடன் மிதமான போக்கை கடைபிடிக்கிறதுனால தான் ஆளுநர் அந்த உரையை முழுமையாக வாசிச்சாங்களா? இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பார்த்துட்டே திமுக தலைவரும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, தாவேகாவும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்குதா? இந்த நிலைப்பாடு என்ன? மிதமான போக்கை தாவேகா அனுசரிக்கவில்லை, ஒரு இதமான போக்கை தான். அந்த இதமான போக்கு பதமாக நாம் கொண்டு போனோம்னா நாம் சதம் அடிக்க முடியும். இதுதான் நாம் நிதம் பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்கா சார்? சொல்கிறேன். இந்தியா கூட்டணி என்பது இப்போ இருக்கக்கூடிய 25 கட்சிகள் ஒன்றிணைந்து பேசி புதிய கட்சியை கொண்டு வரலாமா என்று கடந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அதனால தான் தாவேகா அதில் கலந்துக்க முடியல. திமுக ஒதுங்கிட்டாங்க, அவ்வளோதான். ஒதுங்கினது மட்டுமல்ல, அங்கே இந்தியா கூட்டணியில் யாருமே போக முடியாதபடி அங்கே போஸ்டர்லாம் போட்டாங்க. ஆனால் அதில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக வருவதும் வராதும் அவங்க விருப்பம். எங்களை பொறுத்தவரை திமுக இருப்பதை பற்றி நாங்கள் வருத்தப்படலை. 25 கட்சிகள் இருக்குது. எப்படியாவது அந்த இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள்லாம் எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி அகிலேஷ் பேசியது, ராகுல் காந்தி மம்தா பேசியது, இவையெல்லாம் போஸ்டர் வடிவத்தில் போட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு போஸ்டர் கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சாரத்தை கொண்டு போய் டெல்லியில் இறக்குமதி செய்தும் கூட அது வெற்றி பெறவில்லை. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே பிஜேபியை கூர்மையாக எதிர்க்கணும் சொன்னால் இந்த கூட்டணியில் இருக்கணும். இப்போ தாவேகா அடுத்த கூட்டத்துக்கு வருமா வராதா? இந்தியா கூட்டணி ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அது அவங்க விருப்பம். யாருடைய விருப்பம்? நம்முடைய தாவேகா விருப்பம். என்ன முடிவு? தமிழ்நாட்டில் போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க, பாஜக கூட ஒட்டலாம். தமிழ்நாட்டில் ஒட்டல சார். தமிழ்நாட்டு கலாச்சாரம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போடுவோம் இல்லையா, ஒன்றுமில்லாத நேரங்களையும் சண்டை போடுவோம், தேர்தல் நேரங்களில் சண்டை போடுறது பரவாயில்ல. அந்த மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ண டெல்லியில் பாஜக கூட ஒட்டியிருக்கலாம்ல. நான் சொல்றது பாஜகவுக்கு அது என்ன ஆதாயம்? ஆதாயம் யாருக்கு இருக்கு? இப்போ இந்த கட்சி கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்தியா கூட்டணி உடைஞ்சா பாஜக ஆதாயம் தானே? திமுக தலைவர்களுடைய படம் இருக்குமா? இல்லைன்னா நீங்க யாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வழக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? அதனால சொல்ல வரேன். இது அந்த அவங்க எடுத்த மிஷன் இருக்கு இல்லையா, அவங்க மிஷன் விஷன் எல்லாமே ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தில்
தாவேகாவோடு காங்கிரஸ் பலமான நிலையில் இருக்குது. தாவேகா ஆட்சிக்கு முதலில் ஆதரவு கொடுத்ததும் பிஜேபி மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அதிமுக என்ற 3வது கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது முதல்வராக திமுகவுடைய உதவியாளர் அப்படிலாம் நினச்சி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனப்போக்கை நினச்சி தான் காங்கிரஸ் அவர்களை ஆதரித்தது. யார் ஆதரித்தது? தாவேகாவை. மற்ற கட்சிகளும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த முடிவு. இந்த முடிவில் நாம் எதிராக இருந்துடக்கூடாது. எதிராக இருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆகும். எப்போவுமே என்னை பொறுத்த நான் சொன்னாலும் சரி, மக்கள் முக்கியம், 2வது தான் கட்சி, அதுக்கடுத்து தான் தனிநபர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தனிநபருக்காக எவ்வளோ கட்சிகளுக்கு எதிராக நடக்குது. தனிநபருக்காண்டி இன்றைக்கி உங்களுக்கு மக்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் பாஜகலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பொதுவாக. அது மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. திமுகவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் இருக்காங்களோ இல்லையோ, பாஜக வலிமையாக எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை பிடிக்கும். 2001 அவங்க ஆட்சி வந்திருக்கணும். 96லேருந்து 2001 வரை நல்ல ஆட்சி நடத்தினாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. 2001 என்ன நடந்துச்சு? பாஜக கூட்டணி அவங்க ஆட்சி இழந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை. அதே மாதிரி அதிமுகவும் எப்பெல்லாம் பாஜக கூட்டணி வச்சாங்களோ அப்பெல்லாம் 2வது இடத்துக்கு போனாங்க. இந்த தடவை 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால் இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழர்களாகிய நாம் மேகதாட்டு விஷயத்திலையும் காவேரி பிரச்சனை, அது முல்லை பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க. நம்முடைய தமிழக முதல்வர் கேரள ஆளுநராகவும் இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவருடைய மாண்புமிகு அர்லேக்கருடைய வாய் மூலமாக முல்லை பெரியார் விஷயத்தையும் பேச வச்சுட்டார். இது பெரிய வரலாற்று உண்மை. அது மட்டும் இல்லை, ஆர்.என். ரவி 4 வருஷமாக பேசலை, நீங்களே கேட்டீங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னா மாண்புமிகு அர்லேக்கரை ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பேசிட்டார். அதாவது சட்டமன்றம் என்பது திட்டு மன்றம் அல்ல, அது திட்டம் தரக்கூடிய மன்றம். அதில் ஒன்றிய அரசுடைய கொட்டத்தை பற்றியும் பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு என்ன நட்டம் வருங்கிறத பற்றியும் பேசிட்டாங்க. இதையெல்லாம் ஆளுநர் வாயாலே பேச வச்சு நீங்கள் எங்களுக்கு நிதியை கொடுங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. பிஎம்சி திட்டம், இருமொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல வச்சுட்டாங்க. பல விஷயங்களை ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான விஷயங்களை கூட ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னரை வைத்து நம்முடைய முதல்வர் பேச வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அண்ணாவுடைய பேர், அம்பேத்கர் பேர், காமராஜர் பேர்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலையை மாற்றி நேற்று எந்த அளவுக்கு வேலு நாச்சியார் பேர் வரையும் முத்துலட்சுமி ரெட்டியார் பேர் வரையும் பேச வச்சிருக்காரு ஆளுநரை. இதையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டியதை பாராட்ட வேண்டும். சார், நீங்க சொன்னது போலதான் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது திமுக பாஜகவை தீவிரமா எதிர்த்தாங்க. இப்ப தாவேகா அந்த மாதிரி எதிர்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? திமுக தாவேகாவை எதிர்க்கல. தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு நேர் கூட்டணி அதிமுக பாஜகன்னு தெளிவாக இருந்தாங்க. அவங்கள தான் பேசினாங்க. நாங்களே பல முறை சொல்லியிருக்கோம். நிச்சயமா தாவேகாவில் ஒரு கட்சியாக அவங்க கருதலை. இப்போ திமுக பாஜக எதிர்த்த மாதிரி தாவேகா பாஜகவை எதிர்ப்பாங்களா? இப்போ அதுதான் நான் கேட்குறேன். தாவேகா ஒரே கட்சி, அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே எதிர்கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற கட்சிலாம் அல்லு சில்லுன்னு சொன்னாங்களோ, எக்ஸ்ட்ரான்னு சொன்னாங்களோ, உதிரிகள்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் வேற விஷயம். அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க? தேர்தலுக்கு முந்தைய அதுதான் சொன்னாங்க, அதிமுக எங்களுக்கு எதிரில்லைனாங்க. அதே மாதிரி திமுக தாவேகா எங்களுக்கு எதிரில்லைனாங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பு வேறையாக இருந்துச்சு. மக்கள் தாவேகாவை நம்பர் 1 கொண்டு வந்துட்டாங்க. 1வது இடத்துல இருந்த திமுக 2வது இடத்துக்கு வந்துருச்சு. 2வது இடத்துல இருந்த அதிமுக 3வது இடத்துல இருந்துச்சு. நாளைக்கு இந்த மக்கள் தீர்ப்பு கொடுக்குற ஆட்சி சிறப்பாக ஊழலற்ற ஒரு ஆட்சியாக மாறும்போது 59 வருஷமாக இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்காங்க. ஆலயத்திலிருந்து, கான்ட்ராக்டில் இருந்து, உங்களுக்கு பத்திரப்பதிவில் இருந்து, ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து எங்கேயுமே ஊழல் ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது, இது நீடிக்கும் போது மக்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும். அந்த நேரத்தில் இவங்க பாருங்க, அர்ச்சகர் அந்த திருச்செந்தூர் கோயிலில் அந்த தவறு செஞ்சதை கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக முன்னாள் அமைச்சர் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காரு, ஊழலுக்கு ஆதரவாக இருக்காரு. இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, திமுக 2வது இடத்துலேருந்து நாளைக்கு 1வது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை திமுக குறைச்சிடக்கூடாது. தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி நீங்கள் 8 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, 5 இருந்தது இன்னைக்கு 13 ஆயிருக்குன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் மட்டும் என்ன நீங்கள் 20 லட்சம் கோடி வாங்குவேன்னு சாபம் விடுற மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் தங்கம் தென்னரசு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. குறைங்கன்னு சொல்லலாம், வாங்காமல் இருங்கன்னு சொல்லலாம் கடனை.
அல்லது நீங்களும் வாங்குவேன்னு சொல்லலாம். 20 வாங்குவீங்க 30 வாங்குவேன்னு சொன்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, அதை எல்லாம் இப்படி பேசுறாருன்னு நினைப்பாங்க. அதனால நம்ம பேசுறது திமுகவுடைய அமைச்சர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட தேர்தல் நேரத்தில் நான் சொன்னேன், உங்க பேச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக போயிடும், நீங்க காங்கிரஸ் ரொம்ப இழிவுபடுத்துறீங்க, நீங்க திமுகவுக்கு ஆதரவாக நினைச்சு பேசுறீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா வரும்னே. தேர்தலுக்கு பிறகு அது பிரச்சனையா வந்துச்சு. இங்க இருந்து அங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல, அங்க இருந்து இங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதன் விளைவு என்னன்னா 2021 நாங்கள் பெற்ற வெற்றியை இந்த 2026 பெற முடியாம போயிருச்சு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.